இந்த பிரச்சனையை கவனிக்கிறதுனால கவலை வருது, பிரச்சனை கவனிக்கிறதுனால பயம் வருது, பிரச்சனை கவனிக்கிறதுனால நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சில நேரத்தில் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, இந்த பிரின்சிபலை கவனிங்க. இல்ல நீ கேட்டல அந்த வார்த்தையை நீ கவனிக்கணும். அப்போ வியாதி வரும் பொழுது நாம் வியாதியை கவனிக்காம அதுல சொல்லி இருக்குதே, கர்த்தர் எனக்காக என் இடத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அடிச்ச அந்த ஒவ்வொரு காயத்தால் சுகமான எழுதிருக்குல்ல, அந்த வார்த்தை ஒரு நல்ல மருந்துன்னு பாஸ்டர் பல தடவை சொல்லியிருக்காரு. இப்போ நான் அதை கவனிக்க போறேன். வியாதியை கவனிக்காம, வலியை கவனிக்காம, வேதனையா இருக்கே நினைக்காம, அது மத்தியில ஒண்ணு சொல்ல போறேன். ஆண்டவரே வலிச்சாலும் சொல்றேன், நீ சொன்னவர் உண்மை உள்ளவர். பாருங்க, அதுதான் கவனிக்கிறது. அதுதான் பாருங்க, நம்ம என்ன பண்றோம் அந்த நேரத்துல பிரச்சனை தான் கவனிச்சு என்னால முடியலையே, வலிக்குதேன்னு கத்துறதை விட சுகமானேன்னு சொல்லலாமே, கொஞ்சம் வாய மாத்தி பேசலாமே. பகலால் பா சொல்லுங்க. That is why the problem continue. உங்க பிரச்சனை தொடர்ந்து வரதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சால்வ் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அந்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்கல. அந்த பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ கேட்டா மட்டும் போதாது, கேட்ட வார்த்தையை, பிரச்சனை கவனிக்காத, சூழ்நிலையை கவனிக்காத, வியாதியை கவனிக்காத, உன் குடும்பத்துல பணம் இல்லாத காரியத்தை கவனிக்காத, அதை நீ கவனிக்கிறதை விட நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சுப்பார். இந்த காலையில் சொல்லுகிறேன், நன்மை உனக்கு உண்டாகும், வழிகள் உனக்கு திறக்கும், உன் வெட்கம் உன்னை விட்டு நீக்கப்படும், உன் தோல்வி ஜெயமாய் மாறும். எவன் கண்ணு முன்னாடி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சோ அதே இடத்தில் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். எந்த பிரச்சனையும் உன்னை அழிக்க முடியாது.